இந்த ஒரு காணொலி வந்து நீங்க பார்த்தா நல்லா இருக்கும். என்ன பத்தி என்ன திட்டினதட? சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க. அவர் தாவை கலந்து வெளியே வந்தாரா? வெளியே வந்தார்ல, வெளியே வருவாரு. வந்த அன்னைக்கு பத்திரிகை கேள்வி ஏன் வெளியே வந்தீங்க? எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா? பார்த்தா தானே சொல்ல முடியும். அவன் தான் பார்க்க மாட்டானே. எப்ப கடைசியா பாத்தீங்க? சேரும் போது பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லங்க. ஆம்பளைங்களே போக முடியாது. வேற யார் போலாம்? ஆதோ போலாம். புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கூட வச்சிருக்கான் அப்படின்றான். சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் வந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காரு. இப்போ நீங்க இணைஞ்சிருக்கனால உங்களையும் வந்து அதிகமாக விமர்சிப்பான். ஏன்னா விஜய் எங்கெல்லாம் பயணம் வருகிறாரோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பாடை தயாராகி விடுகிறது. ஆனா சாட்டை துரைமுருகன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் எந்த தொகுதியில நிற்பாரோ அதே தொகுதியில நானும் போட்டிடுவேன். இப்ப நிக்கலாம், அதுக்கெல்லாம் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கு. எந்த தொகுதியிலையும் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சே தேர்தலில் நிக்கிற கூமுட்டைகளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சரி, இப்ப இவன் ஏன் என்ன விமர்சிக்கிறான்? நான் தாவைக்கால இப்ப தான் சேர்ந்திருக்கேன். எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கேம்பெயின் செக்ரட்டரின்னு தந்துட்டாங்க. நான் நாளைக்கு இந்த கட்சி விட்டு போயிடுவேன்னு சொல்றதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? என்ன காரணம்னா, இனி நான் பேச போறேன். நான் இதுவரையும் பேசல தாவைக்கா மேடையில. நான் தான் இவன் கட்சி தொடங்கிய நாளில் இருந்து இவன் ஒரு கங்காணி, இவன் காட்டி கொடுக்கிறவன், இவன் சனாதன கும்பலுக்கான கைக்கூலி, இவன் தமிழீழ விடுதலையை கொச்சைப்படுத்தினவன், உலகத்தினுடைய தமிழ் தேசிய தலைவத்தின் தன்னிகரற்ற தலைவன் அழுக்காக்கிய அயோக்கியன், அவருடைய உடன் பிறந்த அண்ணனை பற்றி தீக்காலி பையன் சொன்ன ராஸ்கல் இவன் வந்து தமிழ் இனத்து துரோகி நான் தான் தொடர்ந்து உரத்த குரல்ல பேசிட்டு இருக்கேன். கேட்டீங்களா? நான் இதுல காம்ப்ரமைஸ் நேத்தைக்கும் ஆகல, நாளைக்கும் ஆக மாட்டேன். இப்ப நான் தாவைக்காவில போனதில்லை. ஏற்கனவே தாவைக்காவினுடைய வரவால் அந்த கட்சி க்ஷீணித்து விட்டது. 8% இருப்பது 1% குறுகி போயிருக்கிறது. நாஞ்சில் சம்பத்து இனி பேச ஆரம்பிச்சா அவன் பேச்சுல அக்கினி மணக்கும் அனல் காற்று வீசும். இங்கிற ஆத்திரத்துல இப்போதே பீடிகை போட்டு பேசுறான். நான் சொன்னேன், என்னை பற்றி கவலைப்படாது, நான் எந்த கட்சிக்கு போவேன்னு நீ ரொம்ப கவலைப்படாது. முதல்ல உன் வீட்டுக்குள்ள சீமான் நுழையாம பாத்துக்கோ. உன் கட்சியில இருக்கிறவங்களை விட தாவைக்கா தொண்டர்கள் தரமானவர்கள், தகுதியானவர்கள், ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர் தம்பிகளை நான் பார்க்கிறேன். உன் கட்சியில இருக்கிற தொண்டர்கள் எப்படி உள்ளவனா? இல்லையே. உன் தலைவன் இன்னைக்கு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிற்கான். மண்ட பயில ஏன்டா மரத்தை கட்டுறேன்னு கேட்கிற ஒரு பையன் இருக்கானாங்க.